ஹலோ விவஸ், ரீசெண்டாக எனக்கு தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தவங்க டான்ஸ் காஸ்டியூம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றின வீடியோ தான் இது. இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா 4 செட்டு ஒரே மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. 4 செட்டு வந்து ஃபுல் செட் கிடையாது. அதில் 3 பீஸ் மட்டும்தான் நான் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்க வந்து ப்ளவுஸ் அண்ட் ஸ்கர்ட் அவங்களே பண்ணிக்கிறதா சொல்லிட்டாங்க. ரெட் கலரில் சில்க் காட்டன் மெட்டீரியலும் இந்த மாதிரி கோல்ட் கலரில் சரி பார்டரும் யூஸ் பண்ணி நான் இந்த காஸ்டியூமை டிசைன் பண்ணியிருக்கேன். 4 செட்டில் 3 பீஸ் மட்டும்தான் நான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். ஒன்று வந்து ஹாஃப் சாரீ, இன்னொன்று பார்த்திங்கன்னா பேக் பீஸ், அதாவது ஹிப் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 3வது வந்து ஸ்மால் ஃபேன் ஃப்ரில்ஸு. ஸோ இது 3 தான் நான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ அதில் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பார்க்குறது வந்து அந்த ஸ்மால் ஃப்ரில்ஸோடது பார்க்குறீங்க. இந்த ஃபேன் ஃப்ரில்ஸ்க்கான கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். காஸ்டியூம் ஸ்டிச்சிங் பிளேலிஸ்ட் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸ்கர்ட் டைப், பேண்ட் டைப், இது ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 3 ஃபுல் செட்டோட வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அதில் டீட்டெயில்டாக கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். காஸ்டியூம் ஸ்டிச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த காஸ்டியூம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செட், அதாவது அந்த 3 பீஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 2 மீட்டர்ஸ் சில்க் காட்டன் கிளாத் வாங்கினேன். அண்ட் அந்த லேஸ் பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ரோல் எனக்கு இந்த 4 செட்டு ரெடி பண்ணுறதுக்குமே வந்து பத்தலை. கொஞ்சம் செகண்ட் ரோல்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து பண்ணேன். ஸோ 4 செட்டு இல்லையா, அதுவும் இந்த ஃபேன் ஃப்ரில்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக தெரிகிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஃபேன் ஃப்ரில்க்கும் பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டருக்கு மேலே பார்டர் தேவைப்பட்டது. ஸோ நீங்கள் டான்ஸ் காஸ்டியூம் ஓனாக ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு இந்த வீடியோ அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வீடியோ லிங்க்ஸ் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய ஒர்க்கெல்லாம் நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் போய் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது என்னோடய ஒர்க்குன்னு நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். காஸ்டியூம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் செட்டாக தான் ஆர்டர் பண்ணணும்னு இல்லை. பட் உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் பேசிக்ஸ் தெரியும், இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற விஷயங்கள்லாம் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எனக்கு எக்ஸாக்டாக சைஸ் கொடுத்துட்டிங்கன்னா நான் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி 1-2 பீசஸ் வேணும்னாலும் பண்ணித்தருவேன். இன்னும் மற்ற ஒர்க்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் அண்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அடுத்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றத வந்து நான் அதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். காஸ்டியூம் ஸ்டிச்சிங்கை பற்றி நான் முதல்ல 1-2 வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போதே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் இருந்தது. சைஸை பற்றின கொஷின்ஸ் இருந்தது. இந்த பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணணும், அந்த பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணணும், வீடியோ போடுங்க, அந்த மாதிரிலாம் நிறைய கேட்டிருந்தாங்க. இந்த ஹாஃப் சாரி ஷேப் எப்படி கட் பண்ணலாம், இந்த ஃப்ரில்ஸ் பண்ணி காமிங்க, பேண்ட் பண்ணி காமிங்க, இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், வீடியோஸ் எடுக்கவும் செய்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பர்டிகுலராக டவுட்ஸ் இருக்குது, இல்லை இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் காஸ்டியூம் ஸ்டிச்சிங் ரிலேட்டடாக அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய அடுத்த வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா ரொம்ப இப்போது ட்ரெண்டில் இருக்கிற காஸ்டியூம்ஸ் அண்ட் நியூ வெரைட்டி காஸ்டியூம்ஸோட ஸ்டிச்சிங் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் தான் இனிமேல் அப்கமிங் ட்ரெண்டாக இருக்க போகுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னாலோ இல்லை அதுக்கான ஸ்டிச்சிங்கை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னாலோ நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ இன்னும் டீட்டெயில்டாக வந்து நான் போக போக கால்குலேஷன் பேஸ்டாகவும் அண்டு இந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறதுலேருந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நான் இனிமேல் வர வீடியோஸில் தெளிவாக சொல்கிறேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா திரும்பவும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.